பேச வேண்டும் என்பது முதல் அக்டோபர் 23ஆம் தேதி 2022 கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில்ல ஒரு தீவிரவாதி மனித வெடிகுண்டாக மாறி எல்லாம் சொல்றாங்க என்ஐஏ சார்ஜ் என்ன போட்டிருக்கிறாங்க, டார்கெட் யார் எல்லாம் நீங்க முதல் முறையா சொல்றேன். இந்த வீடியோல என்ன பேசியிருந்தான், யாரை கொள்வதற்காக வந்தார்கள், இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில் நின்று பத்திரிகை நண்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன். அக்டோபர் 23, 2022 அந்த கார்டு எடுத்துட்டு வர்றான். நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணிக்கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும். அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை கொலாப்ஸ் ஆகி கீழே விழணும். இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான். அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் புடிங்குது, வண்டி அங்கேயே நிக்குது. இறங்கி தொழாவி பார்க்கறான், அதை தள்ளி பார்க்கறான், அது வெடிச்சு அவன் இறந்துடுறான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள், தொண்டர்கள், சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகுண்டு தாக்குதல். முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னாரு. ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம். அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது, அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசுறேன். இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி 2022 சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில 8 பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல. அதுல இந்த முபின் ஒருத்தன் 8 பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார். உமர் ஃபரூக் சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்ககிட்ட இருந்து இந்த காடு விடுதலை பெற்று விட்டது, நம்முடைய ஏரியா, நம்முடைய இலாக்கா. இதனுடைய தலைவராக அந்த 8 பேர் சேர்ந்து உமர் ஃபரூக் அமீர் என்று அறிவிக்கின்றார். அந்த கூட்டத்தில் உமர் ஃபரூக் முடிவு பண்றான் 7 பேர் என்னென்ன வேலை செய்யணும். பிப்ரவரி 7, 2022 தாக்குதல் நடந்தது. அக்டோபர் 23, 2022 இந்த காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுங்க. பிஜேபி காரர் ரோட்ல ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நாயை துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல. பிப்ரவரி 7ஆம் தேதி சத்தியமங்கல காட்டுல 8 பேர் திட்டம் போடுறான். அதன் பிறகு உமர் ஃபரூக் இந்த முபினை கொடுக்கிறான். இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும். மார்ச் மாசத்துல 750 கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க. அதோட சல்பரை கலந்தீங்கன்னா, சார்கோல கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள். அமோனியம் நைட்ரேட்டை வாங்குறான். காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்குங்க. ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாருன்னா, ஒரு சிலிண்டர் வெடிப்பு வந்து நீங்க அரசியல் பண்றீங்க. முபினுடைய 2வது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் காவல்துறை நண்பர்கள் காட்டி போட்டுட்டு வீரமாக யார் இங்க நிக்கிறீங்களோ நான் சொல்றதை நல்லா எழுதி வச்சுக்க. முதல் அட்டாக் துணிக்கடை. 7 அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல. 7 அட்டாக் பண்ணணும். 7 பேர் 7 அட்டாக் பண்ணணும். முபின் முதல் நாள். 2வதாக வர்றது அன்னையிலிருந்து 6 நாள் கழிச்சு அக்டோபர் 23 இருந்து 6 நாள் கூட்டிக்கீங்க. உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும். காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க, இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு. முதலமைச்சர் சொல்ற அப்படியே கிளிப்புள்ளை மாதிரி. ஃபர்ஸ்ட் நீங்க செத்து போயிருப்பீங்க சார், நாங்க செத்துருக்க மாட்டோம். நாங்க 2வது காவல்துறை உடையை போட்டுக்கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்தில் காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றீர்களோ நீங்க அக்டோபர் 29ஆம் தேதி நீங்க பஸ்மமாயிருப்பீங்க. 23ஆம் தேதி நடந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்டாயங்க இதை சொல்லித்தான் ஆகணும். முபின் 7 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான். ஐஎஸ்ஐஎஸ் கேலிஃபேட் சிரியால இருக்கிறான். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி 7 நிமிஷம் வீடியோ விரைவில் வெளியே வரும், நீங்க பாப்பீங்க. அது வெளியிட்டா ரொம்ப தப்பா போய். அந்த வீடியோல சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும், இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது, எப்படி கொலை பண்ணணும், ஃபக்கீர் எப்படி கொலை பண்ணணும்.
7 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேரு பையத் அப்படிம்பாங்க. பையத் தீவிரவாதத்துல ISIS அது பேரு பையத். ஒருக்கா நீங்க பையத் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். பையத் பண்றான். எப்ப பண்றாங்க? அக்டோபர் 19ஆம் தேதி, 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத் கொடுக்கறான். 7 நாள் 7 நிமிஷம் வீடியோ போடுறான். வீட்டுல பேப்பர்ல டார்கெட் 7 டார்கெட்டை எழுதுறான். முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில 10:30 மணிக்கு பண்றதுக்காக 3 மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான். அக்டோபர் 29ஆம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு 2வது உமர் ஃபரூக் குன்னூர்ல ஒளிஞ்சிருக்கான். ஆனா இங்க காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க சார், நல்லா வேலை பார்க்கறீங்க. வயிறறிந்த முன்னாள் காவல்துறை அதே காக்கியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன். இத்தனை நாட்களாக மரியாதையோடு எப்பவுமே காவல்துறை என்று மரியாதை. நீங்க எப்படி லைட்டா அப்படியே டீல் பண்ணீங்க? அது ஒண்ணு இல்ல, அப்படி ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பார்லஸ் குண்டு விழுந்துட்டு இருந்துச்சு. அந்த பிஜேபி காரனுக்கு வானத்திய காலத்துல இங்க வேலை இல்ல, சும்மா அந்த மைக்க பார்த்தா ஏதாச்சும் பேசுவாங்க. இது தீவிரவாத தாக்குதலே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் 18 பேர்த்த கைது பண்ணிருக்காங்க. 18 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 4 சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானதி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா எனக்கு சொன்னோம், கோயம்புத்தூருக்கு என்ஐஏ வேண்டும் என்று. இப்பதான் அமித்ஷாஜி பதில் கடிதம் இன்னைக்கு வந்து கைக்கு அதை பரிசீலனை செய்கிறோம். கோயம்புத்தூருக்கு என்ஐஏ கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டுருக்காங்க. என்ஐஏ வரட்டுங்க பார்க்கலாம். வேலை இல்லாம இங்க எல்லா இந்து இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாம் மேடையில உட்கார்ந்து மாசத்துக்கு ஒரு போராட்டம், போராட்டத்துக்கு கைது. நைட்டு 11 மணி வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க, குட்டிகள் இருப்பாங்க, அமைதியான முறையில போராட்டம் பண்றோம். அது பரிசு என்னன்னா, அப்படியே பிடிச்ச மண்டபத்துல 11 மணி வரைக்கும் வச்சா அடுத்த முறை பெண்கள் கைதுக்கு பயந்து வரமாட்டாங்க, ஆம்பளைங்களும் கைதுக்கு பயந்து வரமாட்டாங்க. இங்க பாருங்க, பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க, அவர்கள் தான் நான் சொல்லுவேங்க. காரணம், இந்த பெரியவங்களை நீ வளர்த்ததுபடி யாராவது இருந்தாலும் அவர்கள் சொல்லணும். இறந்து போனே வரிசையா வர்றாங்க, ஒருத்தர கிளம்பி வர்றாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, தகப்பா அப்படி தகப்பா. அண்ணன் சீமான் அவர்களே பிப்ரவரி 14, 1998 உங்களுக்கு தெரியாது, பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு வர்றாரு. மைசூர், கோயம்புத்தூர்ல வெடிச்சது, மைசூர்ல இருந்து வந்தது. 50 பேர் சாவறாங்க. 250க்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம். 50 பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல இல்லைங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல, இவருக்கு மட்டும்தான் அப்பா. அந்த 250 பேர் யாரு படுகாயம் அடைந்து கண் இல்ல, காது இல்ல, கால் இல்ல, வாய் இல்ல, பேச முடியாது. இன்னும் ஸ்பைனல்ல அந்த பார்லஸோட அந்த இது இருக்கு, ஷார்ட்னல் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆணி, அவங்களுக்கெல்லாம் ஸ்பைனல் கார்டு இல்ல தண்டுவடத்துல. பாஷா அவங்க உங்களுக்கு அப்பா. ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொருத்தர் வந்தார், யாரு? தனியரசு. அண்ணே, நீங்க கோயம்புத்தூர் வந்தது நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, உங்க கட்சி பேர் சொல்ற நல்லா கேட்டுங்க, கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் பேரவை, இது அவங்க கட்சி. உங்க மாநில தலைவரை தூக்கிட்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கோம், SP ராஜேந்திரன். அதனால எல்லாரும் எல்லாம் புரிஞ்சுக்கங்க, எங்களுக்கும் உங்க வழியில அரசியல் பண்ண தெரியும். அது வேண்டாம், இயற்கையாக இந்த பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்று ஒன்று இருக்கின்றோம். திருமாவளவன் போடுறார், என்ன போடுறாருங்க? மாட்டியர், வீர வணக்கம், தியாகி. ஆனா இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது. உங்களுக்கு தான் PhD கட்டுறது. ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. நான் முதல்ல போய் நிக்கட்டுமா? அந்த பூதோட வண்டியில் ஏற்றுற வரைக்கும் கேமராவை பார்த்து நான் பக்கத்தில் நிக்கட்டுமா? இல்ல நாமளும் நடந்து போவோமே, அதுல ஒரு 4 ஓட்டு வரும். நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கேயும் நின்னா அதுல ஒரு 8 ஓட்டு வந்தா மொத்தம் 12 ஓட்டு நமக்கு வரும்பா. அதனால இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறோம், கோயம்புத்தூர் மக்களே, நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும்.
தொண்டை தண்ணி கிளிய கட்டிக்கிட்டே இருக்கிறோம். அபாயம் வந்துருச்சு, இங்க பிரச்சனை சரி பண்ணணுங்க. கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு. எங்கேயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்குதுங்க. ரோட்ல குண்டும் குழி, சுத்தமான காத்து கிடையாதுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க. ஆனா என்ன, ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனால தைரியமா இருக்கிறாங்க, எப்படியாவது ஜெயிச்சிடலாம், நமக்கு தான் ஓட்டு பிச்சை போடுவாங்கல்ல அப்படி. அதனால இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நீங்க விழிக்கணுங்க, நீங்க விழிக்க. இந்த அருமையான ஊர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும். அதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். என்னையுடைய சார்ஜ் ஷீட் நான் சொல்றது உண்மையான, இதுல பாதி விஷயம் நான் சொன்னது நீங்க படிச்சு பார்க்கலாம். இன்டர்நெட் போகணும், 4 சார்ஜ் ஷீட் போட்டிருக்கா, என்ன எழுதியிருக்கான்னு படிங்க. இதை விட மோசம் பாருங்க, நாளைக்கு இவங்க சொல்லுவாங்க ஸ்டாலின் ஐயா அப்படின்னா, இந்த அண்ணாமலைக்கு வேலை இல்லை, இவனே அந்த முபின் வீட்டுக்குள்ள போய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுட்டு வந்துட்டாங்க இல்லைங்களா? அதுக்கு ஸ்டாலின் ஐயாக்கு ஒரு ப்ரூஃப் கொடுப்போம். இவன் எல்லாமே இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் பொர்சான் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அண்டர். அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுனாங்க, சென்ட்ரல் ஏசியா, உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லாம், சவுத் ஏசியா எல்லாம் ஒரு இஸ்லாமிய அமைப்பு கீழே வரணும், அங்கே ஷாரியால வர வேண்டும் என்பது ISIS கொரசானுடைய ஒரு. அந்த கொரசான் அக்டோபர் மாசம் நியூஸ் லெட்டர் போடுறான். கோயம்புத்தூர்ல ஒருத்தன் பையத்து கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபக்கீரை எல்லாம் கொள்ற கிளம்பி இருக்கான், அவனை நாங்கள் பாராட்டுகின்றோம். யாருங்க சொல்றாங்க? நாம சொல்ல, இந்த அமைப்பினுடைய நியூஸ் லெட்டர் வாய்ஸ் ஆஃப் கொரசான் அக்டோபர் மாசம் சொல்றான். ஆனா காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நாங்கள் அமைதியை விரும்புவர்கள், அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம். இத்தனை பேர் இருந்தாலும் இந்த கூட்டம் முடிஞ்சு ஒருத்தர் கூட நகராம அப்படியே வருவாங்க. வண்டி ஏறணுமா ஏறுறோம், மண்டபத்துக்கு போனோமா போறோம், 11:30 வரைக்கும் இருக்கணுமா இருக்கிறோம். இந்த காலையில காவல்துறை அப்படியே சொன்னாங்க, 3 நாள் லீவ் இருக்கு பார்த்து பண்ணுங்க, அப்புறம் 3 நாள் உள்ள போனா திங்கக்கிழமை தான் வர முடியும். சரி 3 நாள் இருந்தாலும் கூட்டிட்டு போங்க, இந்த கைது பண்ற இடத்துல இந்த வெஜ் நான்வெஜ் மாத்தி போற மாதிரி போடாம கரெக்டா கொடுங்க. அதனால அன்பு சொந்தங்களே, நாம் விழிக்க வேண்டிய நேரம் இது, மாற்றத்திற்கான நேரம். இதே பாஷா 2003 என்ன சொன்னாருங்க, கோயம்புத்தூர் கோர்ட்ல அப்படி இங்கேயும் கூட்டிட்டு போறாங்க. அங்க பத்திரிகை நண்பரை பார்த்து கத்துறார், நரேந்திர மோடி மட்டும் கோயம்புத்தூருக்குள்ள வந்தா கொன்றுவேன். அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு தெரியல. 2003 கோர்ட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க, அப்படியே பத்திரிகை பார்த்து கத்துறார், மோடி மட்டும் கோயம்புத்தூருக்கு வந்தா கொன்றுவேன். 2003 மோடி அப்ப குஜராத்தினுடைய முதலமைச்சர். மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாரு, காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு, குஜராத்துக்கு போனாரு, பிரதமர் ஆயிட்டாரு, கோயம்புத்தூருக்கு வந்தாரு, ரோட் ஷோ நடத்திட்டார். நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் கட்சியும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓட்டு பிச்சை அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பத்தி சொன்னார். அவர் இந்த கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னா எங்கிருந்து ஒரு பூதம் கிளம்பிடுவார் உள்ள இருந்துக்கலாம். அண்ணா இத்தனை முறை சொல்றேன் அண்ணா, சொல்லு நான் தப்பு இல்லைண்ணா, நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு போனா, நானும் ஒரு இஸ்லாமிய சொல்லிட்டு போனா, ஒரே ஒரு முறை நானும் ஒரு ஹிந்துன்னு சொல்லிட்டு போயிடணும் சைட்ல, அதுக்கு வாய் வராது, அதற்கு சுத்தமா வாய் வராதுங்க. எதுக்கு சொல்லணும், பெருமை மிகுந்த அப்படின்னு அங்க வரும், இங்க வராது. இன்னைக்கு உண்மையாக நான் சொல்றேங்க, வயிறு சொல்றேன், இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த ஓட்டு பிச்சை எடுக்கணும் வீட்டுல முதல்ல நீங்க அனுப்பு. மோடி ஐயா இந்த ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டுங்க, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல உயிரிழந்த 58 பேருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. நல்லா கேட்டுங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே, இறந்து போன இஸ்லாமியர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார்கள். நாங்க பாரதிய ஜனதா கட்சியோ, இங்க இருக்கக்கூடிய இயக்கமோ, சங்கமோ, RSS இவங்க வந்து ஹிந்து, இவங்க வந்து கிறிஸ்டியன், இவங்க வந்து முஸ்லீம், மோடிஜி வந்து இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. பாருங்க, போட்டோ எடுத்து பாருங்க, பத்திரிகை நண்பர்கிட்ட கேள்வி. எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் தமிழர்கள் தான் எங்க அடையாளங்க, வேற எதுவும் கிடையாது. இவங்க ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. 1993
ஆகஸ்ட் மாசம் RSS ஆபீசர் வெடி வச்சு தகர்த்தாங்க. நீங்க ஜஸ்ட் பாருங்க, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி என்னன்னாங்க, மறதி என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி. இந்த வியாதி இருக்கிற வரைக்கும் ஓட்டு பிச்சை எடுக்கிறவன் தமிழ்நாட்டில் அரசியல் இருந்துகிட்டே இருக்கும். ஆகஸ்ட் 1993 RSS அலுவலகம் தகரப்பட்ட பொழுது அல்லுமாவை கைது பண்ணாங்க. 1997 ஜனவரி மாசம் முக்கிய குற்றவாளிகள் எப்படிங்க பெயில்ல வெளியே வந்தாங்க. எப்படி பெயில்ல வந்தாங்க? அவங்க போட்டு வந்துருவாங்களா? ஆஜராக வேண்டிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஜராகவில்லை. ஆட்சி யாருது? திராவிட முன்னேற்ற கழகம். ஜனவரி 1997 அல்லுமா 8 பேர் வெளியே வர்றான். பிப்ரவரி 14 1998 அதே அல்லுமா கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடத்துறான். பரிசு என்ன கொடுத்தாங்க தெரியுங்களா? இத்தனை பேர்த்த கைது பண்ணிட்டோம். 2009 அண்ணா நூற்றாண்டு விழால அதோட 9 பேர்த்த நிரபராதி விடுதலை பண்ணி விட்டு 9 பேர் சேர்த்தியாச்சு. சமீபத்தில் ஈரோடு கிழக்கு இறை தேர்தல் அண்ணன் மஸ்தான் சொல்றார், பாஷா அவர்கள் உட்பட கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளை இந்த அரசு விடுதலை செய்யும் சொல்றார். இந்த வேலையில்லாத பாரதிய ஜனதா கட்சி, இந்த வேலையில்லாத தலைவர்கள் தொண்டர்கள் ஆளுநரை போய் பார்த்து மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வச்சு பெரிய பஞ்சாயத்தை நிறுத்தி வச்சான். ஆனால் அன்பு சொந்தங்களே, நாம் இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறோம். இது முக்கியம். கோயம்புத்தூர்ல காவல்துறைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருவோம். ஐயா, நேர்மையா இருக்கு. பிஜேபி கார 2 பேர் வந்து திமுக ஆட்சி சரியில்லைன்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண வந்தா 2 பேர்த்த வீட்டில் அரெஸ்ட் பண்றீங்க. 1000 பேர் தீவிரவாதியினுடைய ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறான். பந்தோபஸ்த் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது நியாயமாங்க ஐயா? இது நியாயமா? நியாயமாங்க ஐயா? நியாயமா? நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய அலுவலகத்தை அக்டோபர் 29 தகர்ப்பதற்கு ஒரு சூசைட் பாம்பர் குன்னூர்ல இருக்கிறான். உமர் ஃபரூக் அவன் பேர், நல்ல டைரி எழுதி வச்சுக்கங்க. அவங்களையும் காட்டி கொடுத்ததும் பாரதிய ஜனதா கட்சி தானே. என்ஐஏக்கு போகணும். இது பார்த்தா அது சூசைட் பாம்பு பிளாஸ்ட் மாதிரி இருக்கு. அதனாலதான் ஐயா நீங்களும் தப்பிச்சுங்க. அதனால் தயவு செய்து ஒரு தவறான கட்டளையை யார் பிறப்பித்தாலும் அந்த கட்டளையை ஏற்க மறுங்கள். காவல்துறையில காக்கி சட்டை போட்டீங்கன்னா தவறான கட்டளையாக இருந்தாலும் அது ஏற்கப்படக்கூடாது. அந்த தைரிய காவல்துறையினுடைய அதிகாரி ஒருவருக்கும் வரணுங்கய்யா. ஏன் நான் சொல்றேன் ஐயா, இன்னைக்கு வெள்ளூர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்த விட்டல் குமார அடிச்சு முந்தானை சாயந்தரம் கொள்றாங்க. திமுக பஞ்சாயத்து தலைவர் கைது பண்ணுங்க. காவல்துறை எஸ்பி சொல்றாங்க, இல்லைங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாடு முட்டின மாதிரி இருக்கு. இல்லைங்க ஐயா, எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை பாருங்க, தலை கம்பி வச்சு அடிச்சிருக்காங்க. இல்ல 5 மணி நேரம் ரோட்ல உட்கார்ந்து போராடி அந்த வழக்கை வந்து ஒரு சந்தேக மரண வழக்காக மாற்றும். இன்னைக்கு என்ன அநியாயம் தெரியுங்களா? ஒரு பிஜேபி தொண்டை சொன்னா, அண்ணன் அக்யூஸ் 2 பேர்த்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். கோர்ட்ல 2:30 மணிக்கு சரணடைய போறான். நான் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேன், கொஞ்சம் வேலை பார்த்துக்கிறேன். இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் எனக்கு சொன்னது கிடையாது. இங்க எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, யாரும் சொன்னது கிடையாது. இன்னைக்குதான் முதல் முறையாக வெள்ளூர் வந்து போன் பண்றாங்க, கண்டுபிடிச்சிட்டேன். 2:30 மணி கோர்ட்டுக்கு போய் சரண்டர் ஆகிறாங்க. நான் போட்டேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். எழுச்சி வந்துருச்சு சார், எழுச்சி வந்துருச்சு. அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம், அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பண்ணாதீங்கன்னு சொல்லி தடுத்து என்னுடைய முகன் உள்ள போட்டோ போடுறேன், காவல்துறைக்கு போடுறேன். இவன் தான் அக்யூஸ்ட் 1, இவன் தான் வேலைங்களா, இவன் தான் அக்யூஸ்ட் 2. கோர்ட்ல சரண்டர் ஆக போறான். வெள்ளூர்ல தான் போய் பிடிச்சிட்டு வாயா. 1 மணி நேரம் கழிச்சு பிடிச்சிட்டு வரான். லட்சணத்தை பாரு, லட்சணத்தை. வயிறு எரியுமா, வயிறு எரியாவா? இன்னைக்கு பிஜேபி தொண்டை ஆயுதத்தை தூக்கக்கூடாது நினைக்கக்கூடிய பிஜேபி தொண்டை நான் ஆயுதத்தை எடுக்கிறேன் சார், என் குடும்பத்தை பாத்துக்குங்க, அண்ணன் குடும்பத்தை பாத்துங்க, நான் போட்டேன் 2 பேருக்கு. அப்பதான் அடுத்த முறை ஒரு பிஜேபி தொண்டன் மீது கை வைக்கும் போது எவராது இருந்தாலும் பயங்க. எத்தனை நாளைக்கு பொறுமையாக 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 இந்த இயக்கம் பொறுமையில் இருந்து பிறந்திருக்கிறது. ஒருத்தரா கட்டி காத்து பேசி சமாளிச்சு பஞ்சாயத்து பண்ணி எத்தனை நாளைக்கு நீங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த இயக்கத்தை அப்படியே எடுத்துட்டு போவாங்க, அறவழியிலே அமைதியான வழியில். ஆனா காவல்துறை நண்பர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, ஒரு கட்டுப்பாடு இழந்து விட்டால் எப்பொழுதும் கட்டுப்பாடு திரும்ப கைக்கு வராது இல்லையா? இந்த கட்டுப்பாடு வந்து சூழலை பத்த வைக்கிற மாதிரி பத்த வச்சுட்டீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் இப்பவும் அமைதியா சொல்ற இடத்துக்கு வர்றோம், எங்க போகணும்னு சொல்றோம் போறோம், இங்க நில்லுங்கன்னு சொல்றோம் நிக்கிறோம், அதை எல்லாம் கேட்கிறோம். இந்த கூட்டம் எல்லாம் ஒரு ஆள் ஒரு மனிதன்
அரசாங்கத்தை எதிர்த்தோ காவல்துறை எதிர்த்தோ ஒருத்தர் குரல் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி கூட்டம், அந்த மாதிரி கூட்டம் இந்தியாவில் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி வரக்கூடிய கூட்டம். அதே மரியாதையை திரும்ப நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அன்பான வேண்டுகோள். அதே மரியாதை திரும்ப நீங்கள் கொடுக்க நேரமாக கொண்டிருக்கிறது. பெண்கள் இருக்கு. அதனால இந்த முக்கியமான அற்புதம் என்று சொல்வதை விட முக்கியமான இந்த கூட்டம் கோயம்புத்தூர் மக்களுடைய மனசாட்சியாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். கைது பண்ணுவாங்க. நேற்று வரைக்கும் அண்ணா உக்கிரமா தெரியல, அண்ணா இங்கேயா தெரியல, அண்ணா அங்கேயா தெரியல, அண்ணா வரும்போதே கைது பண்ணுவாங்களே தெரியல. காலையில KP ராமலிங்க அண்ணன் ராசிபுரத்துல வீடுங்க. இன்ஸ்பெக்டர் 8:30 மணிக்கு வந்தார். சார் உங்களை கைது பண்ண போறோம் நீட்டு சிறை. உடனே ராமலிங்கன் கேட்டார், எதுக்கு ராசிபுரத்துக்கு வந்திருக்கிறீங்க? ஆனா கோயம்புத்தூர்ல ஏதோ ஆர்ப்பாட்டத்துக்கு ஆளோட போறீங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க. வயர்லெஸ்ல மெசேஜ் வந்திருக்குது. அப்படியே பிடிச்சி கோய் அமுத்துற மாதிரி அமுச்சு சொல்லியிருக்காங்க. இந்த வீராப்ப பிப்ரவரி 7ஆம் தேதி சத்தியமங்கலத்தில் கூட்டம் போறத ஒட்டு கேட்டு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எதுக்குங்க கூட்டம் நடக்கும்? எதுக்குங்க பேசுறோம்? ஆனால் காவல்துறை நண்பர்களை மற்றும் ஒரு முறை தலை வணங்கி உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்து இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி கடனை மறுபடியும் செலுத்தி நம்முடைய ஒற்றுமை 2026 கோயம்புத்தூர்ல 6க்கு 6 நம்ம எடுக்கிறோம். பேசலாம் பிரயோஜனம் இல்லை. 6க்கு 6 எடுக்கணும். வானத்தியக்கா திரும்ப MLA ஆகணும். புதுசா 5 பேர் நீங்க அனுப்பணும். வானத்தியக்காக தொழிலாளர் 6 பேர் சட்டமன்றத்தில் போய் கோயம்புத்தூரை பத்தி பேசுறீங்க. அக்கா ஒருத்தர் மட்டும் எத்தனை நாள் கட்டுவாங்க? அதனால் அவர்களோடு 5 பேருக்கு சேர்த்து 6 பேராக அனுப்பி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. திரும்ப இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. காவல்துறையும் அதுபோல் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உரை நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி குறிப்பு அன்பு சகோதர பாரத் மாதா கி. நம்ம தலைவர்கள் முன்னாடி கேமராமேன் எல்லாம் மேல வாங்க. இங்க இருந்து போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைவர்கள் ஊர்வலம் ஆரம்பிப்பாங்க. நம்ம ஊர் தலைவர்களுக்கு பின்னாடி யாரு தள்ளுமுள் இல்லாம நம்ம அமைதியாக போக வேண்டும். ஆனா கேமராமேன் வரும். மீடியா மட்டும் மேல வாங்க. மீடியா அண்ணா மீடியா மேல வாங்கண்ணா. இங்க இருந்து எடுக்கிறதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு வாங்க மேல வாங்க. போட்டோகிராஃபர் வந்துட்டாங்கண்ணா. அண்ணா போட்டோகிராஃபர் தான் வந்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டாங்க. இதெல்லாம் தெரியவங்கள நம்ம கொஞ்சம் பின்னாடி போயிடும். அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிடும். வீட்டுக்கே போறோம். அண்ணா தலைவர் கொஞ்சம் வழி கொடுங்க. தலைவர்களுக்கு கொஞ்சம் வழி கொடுங்க. முன்னாடி வருங்க. நம்ம முக்கியமான தலைவர்கள் மட்டும் மேல இருப்பாங்க, முன்னாடி இருப்பாங்க. நகர்ந்து விடுங்கண்ணா. ஸ்டாண்டு கண்டிட்டு அங்க வர மாட்டேங்குது. ரமேஷ் அப்படியே நின்னுங்க. ரமேஷ் கொஞ்சம் மேல போய் நின்னுங்க. அப்படியே நம்ம MLA முன்னாடி வரணும். MLA கொஞ்சம் பின்னாடி மீடியா உங்களுடைய நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிரிண்ட் மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ வந்து பிரிண்ட் மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பின்னாடி வாங்க.
ஆனா மீடியா கொஞ்சம் இந்த பரவாயில்ல வீடியோ எம்எல்ஏ பின்னாடி வர சங்கீதாமா நம்மளுக்குள்ள எந்த விதமான தள்ளுமுள்ள இருக்கக்கூடாது. நம்ம நிறைய கேப் விட்டு தலைவர்கள் முன்னாடி போவாங்க. ரோட்ல போகும்பொழுது அந்த ஊர்வலமாக நம்ம செல்ல வேண்டும். நம்ம என்ன சூழ்நிலை நடந்தாலும் கூட தலைவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு நம்ம கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நபரும் கூட இந்த நிகழ்ச்சி முடியாமல் திரும்பி போகவில்லை என்பதை உணர்வுடன் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊர்வலம் தூங்க இருக்கின்றது. ஊர்வலம் தூங்க இருக்கின்றது.